நீங்கள் 40 முறை ஜாமீன் வாங்கின சிதம்பரம் ஐயா நாளைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டாருன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? வயதான காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுனால ஒரு நல்லது சுகர் கிகர் இருந்ததுன்னா நிம்மதியாக உங்களை நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் ஜெயில் ஒன்றும் மகாநதி கமல் ஜெயில் மாதிரி ஒரே ஒரு டாய்லெட் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி இருக்க போகிறதில்ல. நல்ல சொகுசாக அற்புதமாக எல்லாமே இருக்க போகுது. அப்படி பார்க்காதீங்க. இந்த கோர்ட் கொடுத்துருக்கிற தடைங்கிற வார்த்தையே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைங்கிற வார்த்தையே தப்பு. உன்னுடைய வாதத்தை நான் கேட்டுட்டேன், உனக்கு 2 வாரம் டைம் கொடுக்குறேன், நீ வா. இவ்வளவு தான் நடந்திருக்கு. இதை அவங்க பூதாகரமாக கொண்டு போய் கொட்டு வைத்தது, பலார் என்று அடைத்தது, கன்னத்தில் அடித்ததுன்னு இந்த வேலை கட்டு ஒரு 4-5 தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா? ஒரு சில பேர், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் பேசுகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வேணால் சாயங்கால செய்தியாக மாறலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு கோர்ட் விஷயத்தில். இப்போ இந்த வேந்தர் விஷயம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சுன்னு. இப்போ வில்சன் புலம்புறாரு, அது எப்படிங்க நீங்கள் அவரை போய் மனு கொடுக்க சொல்கிறீங்க, அது எப்படிங்க ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அங்கே எங்கேயுமே துணைவேந்தர் நியமிப்பது முதலமைச்சருடைய பணி அப்படின்னு தான் அந்த மசோதாவில் இருந்தது. அதை தான் ஓகே பண்ணாங்களே ஒழிய அந்த மசோதாவை படித்து விட்டு கூட அவங்க ஓகே பண்ணலை. என்னது 2 வருஷமாக நிற்குதா, அப்போ நான் பாஸ் பண்ணுறேன், இப்படி தான் அந்த இதுவே நடந்தது. அப்போ எப்படி நாளைக்கு இவர் வேந்தர் ஆயிடுவார்? ஆக முடியாது. ஸோ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறதா இருந்தால் தயவுசெய்து அது கொடுக்குற முதல்ல சொல்லும் என்ன முடிவு எடுத்திருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும். அப்புறம் அந்த விவாதத்தில் அந்த ஆர்குமெண்ட்ஸில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு சொல்லும். அந்த ஹெட்லைனை மட்டும் படித்தா தான் நல்லது. ஆர்குமெண்ட்டில் யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம்.